ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோல சிக்கன் 65 மசாலா எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுங்கிறதையும், இந்த சிக்கன் 65 எப்படி ஏர் ஃப்ரையர்ல பண்ணலாங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. உள்ள எவ்வளோ ஜூஸியா நல்லா இருக்குதுன்னு. பொரிச்சு பண்ற சிக்கன் 65க்கும் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர்ல பண்றதுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது. ஆனா நம்ம வழக்கமா போடுற மசாலாவோட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம செய்ய போற சிக்கன் 65 மசாலா 1 கிலோ சிக்கனுக்கு போதுமானதா இருக்கும். நான் இந்த வீடியோல காட்டுறது ஒரு செமி குக்டு ஃப்ரோசன் பீஸா தான். இந்த ஃப்ரோசன் பீஸாவை எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிறது அப்படிங்கறத நான் அந்த வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இஞ்சி 2 இன்ச் சைஸுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு சின்ன சைஸ் பூண்டு எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டை தோல் நீக்கிட்டு மிக்சியோட சின்ன ஜார்ல சேர்த்துட்டு அதிகம் தண்ணி சேர்க்காம நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். தனியா ஒரு பவுல்ல கெட்டியான தயிர் 1/4 கப் எடுத்திருக்கோம். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், காரத்திற்கேற்ப மிளகாய் தூள். நான் 1/4 டீஸ்பூன் மட்டுமே மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள் இல்லைன்னா கறி மசாலா பொடி 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஸ்டார்ச் 2 டீஸ்பூன். கார்ன்ஸ்டார்ச் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மைதா மாவும் 1 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம். அந்த காரம் போதாது. அதனால நம்ம கிரஷ்டு சில்லி பெப்பர், அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கறதுனால இந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும். சப்போஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா 2-3 மிளகாய் வற்றலை கொரகொரப்பா திரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் 65க்கு கலர் பவுடர் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம சிவப்பு கலர் பவுடர் சேர்க்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம அரைச்சி வச்சிருந்தாலே அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சரியா இருக்கும். நான் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணி பாட்டிலில் வச்சிருப்பாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா தரவா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த சிக்கன் 65 மசாலாவை நம்ம முந்தின நாளே கூட ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மேரினேட்ல நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறனால நம்ம ஏர் ஃப்ரையர்ல பண்ணும்போது நம்மளுக்கு கறி வந்து நல்ல ஜூஸியாவே இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி காய்வாயிடாது. எண்ணெய் சேர்க்கல அப்படின்னா நம்ம பண்ற சிக்கன் வந்து ரொம்ப ட்ரையா தெரியும். சிக்கன் போன்லெஸ் ஸ்கின்லெஸ் தைஸ் 2 பவுண்ட் எடுத்திருக்கோம். அதாவது கோழி இறைச்சி தொடை பகுதி எலும்பு தோல்லாம் நீக்கிட்டு 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். சிக்கன் 65 பண்றதுக்கு நம்மளுக்கு பிரஸ்ட் பீஸை விட இந்த மாதிரி தொடக்கறி தான் நல்லா இருக்கும். சிக்கனை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளா வெட்டிக்குவோம். ரொம்ப சின்ன சைஸா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிடும். அதனால கிட்டத்தட்ட 2 இன்ச் சைஸ் கியூப்ஸா வெட்டிக்கிறோம். இந்தியாவில் உள்ள கடைகள்ல சிக்கனை கட் பண்ணி தருவாங்க இல்லையா, அங்க வந்து நம்ம இப்படி சிக்கன் 65க்கு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த சைஸ்க்கே கட் பண்ணி தந்துருவாங்க. தோல் கொழுப்பு எல்லாம் நீக்கிட்டு நான் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இனிமே கறியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ சிக்கனை நல்லா கழுவிட்டோம். இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாலே அந்த மேரினேட்டை சேர்த்துக்கிறோம். இனிமே இந்த மசாலா எல்லாம் கலந்த பிறகு இந்த சிக்கனை நம்ம 1 மணி நேரம் மேரினேஷனுக்கு விட்டுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்றோம் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது ஒரு நாளைக்குள்ள அதை யூஸ் பண்ணி முடிச்சிடணும். நான் அடிஷ்னலா 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்குவேன். அந்த மாதிரி சேர்த்தாதான் நம்மளுக்கு இந்த மசாலா வந்து சிக்கன்ல நல்லா கோட் ஆகும். சிக்கன் 65 மசாலாவை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக நம்ம கார்ன்ஸ்டார்ச் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கெட்டியா ட்ரை ஆயிடும். பிறகு அதை நீர்க்க வைக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பிறகு நம்ம சிக்கன்ல சேர்க்கும் போது அது ரொம்பவே வாட்டரி ஆயிடும். அதனாலதான் நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்படும் போது நம்ம கார்ன்ஸ்டார்ச் அதிகமாக சேர்த்துக்கிறோம். இது நல்லா 1 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். ஏர் ஃப்ரையர் பல விதமா வருது. நிறைய கெப்பாசிட்டி டிஃபரன்ஸ்ல வருது. ஏர் ஃப்ரையர் வாங்கும் போது கொஞ்சம் தரமானதா நல்லா வாங்கிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த நான்ஸ்டிக்கோட ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். மற்றபடி எல்லா ஏர் ஃப்ரையரும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஏர் ஃப்ரையரை பிளக் இன் பண்ணிட்டு ஆன் பட்டனை நம்ம ஆன் பண்ண பிறகு அதுல ஏர் கிறிஸ்ப் அப்படிங்கிற பட்டனை நம்ம டச் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் நம்ம டெம்பரேச்சர் சூஸ் பண்ண போறோம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சூஸ் பண்ணிக்கிறோம். டைம் பொதுவா டிஃபால்ட்டாவே 20 நிமிஷம் தான் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாம நம்ம கூட்டனா கூட்டிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். நான் 20 நிமிஷத்துலேயே வச்சுட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஏர் ஃப்ரையர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஹீட்டிங் ஸ்டேஜுக்கு பேரு ப்ரீ ஹீட், அதாவது முன் சூடு பண்ணிக்கிறோம். ஏர் ஃப்ரையர் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ப்ரீ ஹீட் ஆயிடும். அதோட ப்ரீ ஹீட்டுங்கிற பட்டன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கும்போது க்ளோ ஆகும்.
அது ஆஃப் ஆன உடனே நம்மளுக்கு ஆட் ஃபுட் அப்படின்னு கேட்கும். இல்லைன்னா ஒரு பெல் மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கும். இனிமே நம்ம ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். உள்ள இருக்கிறது தான் ஏர் ஃப்ரையரோட பேஸ்கெட். இது மேல நம்ம லேசா எண்ணெய் தடவிக்கிறோம். அப்பதான் நம்மளுக்கு சிக்கன் கீழே ஒட்டாது. இது மேல நம்ம தேவையான அளவு சிக்கன் துண்டுகளை அடுக்கிக்கலாம். ஆனா சிக்கனை ஒரே லைன்ல தான் அடுக்கணும். அதாவது ஒன்று மேல ஒன்றா அடுக்கக்கூடாது. அதிகமாக நெருக்கமாகவும் அடுக்கக்கூடாது. ரொம்ப கலக்கமாக அடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமும் கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இது ஒன்று ஒன்று டச் பண்ணிடாமல் இருக்கிற அளவுக்கு அடுக்கியிருக்கோம். ஆனால் நிறைய சிக்கன் இதில் நம்ம அடுக்கிக்கிறோம். ஏர் ஃப்ரையரோட ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு அதிகமாக எண்ணெய் இல்லாமலே நம்ம இதை பொரிச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ஒன்றும் டிஃபர் ஆகாது. நல்ல டேஸ்டியாக எண்ணெயில் பொரிச்ச மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதோட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பேட்சஸில் தான் பொரிக்க முடியும். அதே சமயம் இது பொரிக்கிறக்கும் டைம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 15 நிமிஷம் ஆகும். ஆனால் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பொரிச்சு எடுத்துருவோம் இல்லையா ஒரு பேட்ச். அந்த அளவு நம்ம குயிக்காக இதில் பொரிக்க முடியாது. அதனால இது ஒரு சின்ன சைஸ் ஃபேமிலிக்கு நம்ம பொரிச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு பேட்ச் பண்ணியிருக்கேன்ல, இது ஒரு 200 கிராம் கடையில் வாங்கினோன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு மட்டும்தான் இதுல இருந்து வருது. இனிமே மூடி வச்சுக்கலாம். நம்ம ஏர் ஃப்ரையர்ல அடுக்குனது போக மீதம் இவ்வளவு சிக்கன் இருக்குது. இதை நான் 2 பங்கா பிரிச்சு எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுக்க போறேன். ஃப்ரீஸ் பண்ண சிக்கன் நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இது மீல் ப்ரெப் ஐடியாவுக்கு ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20 நிமிஷம் போட்டிருந்தால அதுல பாதி டைம், அதாவது 10 நிமிஷம் ஆன பிறகு இந்த மாதிரி மூடியை ஓபன் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு சிக்கனை ஒவ்வொரு துண்டுகளையும் லேசா இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கிறோம். நம்ம ஊர்ல சிக்கன் 65 கூட இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால நான் இது இப்படி ஹாஃப் பேக் ஆனோடனே அது கூட 2-3 பச்சை மிளகாய் தூக்கி போட்டுக்கிட்டேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிமே நம்ம மூடியை போட்டு விட்டுக்கலாம். 3 நிமிஷம் மிச்சம் இருக்கும் போதே இந்த சிக்கன் 65 நல்லா ஏர் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு 17 நிமிஷத்துல 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான ஜூசியான சிக்கன் 65 வந்துருச்சு. நாங்க இதை ஒரு நாள் பீஸா கூட சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி கூட நான் அமெரிக்கால எப்படி ரெடிமேட் பீஸா கிடைக்குது, இந்த ரெடிமேட் பீஸாவை எப்படி பேக் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காட்டுறேன். நான் இந்த வீடியோல காட்டுறது ஒரு ஃப்ரோசன் பீஸாங்க. இது நான் காஸ்கோல இருந்து வாங்கினேன். 4 பீஸா $10 அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை ஹெல்த்தி ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு கன்வீனியன்ட் ஃபுட். அதே சமயம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா நம்ம வீட்டிலே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி உள்ள ஃப்ரோசன் பீஸா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவனை பேக் மோடுக்கு மாத்திட்டு டெம்பரேச்சரை 425 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்திக்கிறோம். ஒரு பெரிய பேக்கிங் ட்ரே மேல ஒரு அலுமினியம் ஃபாயில் விரிச்சிருக்கோம். இந்த அலுமினியம் ஃபாயில் மேல லேசா நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் பீஸாவை எடுத்து அது மேல வச்சிடலாம். நம்ம வாங்கி இருக்கிற வெறும் சீஸ் பீஸா தான். இது அப்படியே பேக் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆனா இது மேல நம்ம கொஞ்சமா வெங்காயம், கொடமிளகாய் இதெல்லாம் இப்படி கட் பண்ணி தூவிக்கிறோம். வாசனைக்காக இது மேல கொஞ்சமா ஆரிகானோ பவுடர் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். இதுல காரமே இருக்காது, அதனால காரத்துக்காக கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் இது மேல தூவிக்கலாம். இது மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்து இந்த மாதிரி இப்படி ஊத்தி விட்டுக்குவோம். இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் இது மேல சேர்க்கும் போது இந்த பீஸா ரொம்ப காய்வா இல்லாம நல்ல ஒரு மாதிரி நல்ல ஜூசியா அந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே இந்த பேக்கிங் ட்ரே எடுத்து அவனுக்குள்ள வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துல நம்மளுக்கு பீஸா நல்லா அழகா பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிரும். இனிமே அதை வெளியில எடுத்து வச்சுட்டு துண்டு போட்டுக்க வேண்டியதுதான். இது ஒரு மீடியம் சைஸ் பீஸா. இது 2 பேருக்கு போதுமானதா இருக்கும். அமெரிக்கால நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ரீசர்ல உள்ள பீஸா வாங்கிட்டு போய் பேக் பண்ணிக்கிறாங்க. இந்த பீஸா வாங்கிக்கிறதுங்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிரியமானதா இருக்கும். அதே சமயம் ரொம்பவே எக்கனாமிக்கலா இருக்கும். நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பீஸா எடுத்து பேக் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நீங்க உங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல இந்த மாதிரி வீட்டிலேயே சமைச்சுக்கலாம், வெளியே போய் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏர் ஃப்ரையர் சிக்கன் 65 ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எழுந்தவங்க எல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.